வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட சார்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். இங்கே மார்க்கெட் பார்த்தோம்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,039. 24,000 இன்னும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி 23,847 வரைக்கும் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை மூவ் ஆயிருந்தது. இப்போ மார்க்கெட்டை ஆனால் இந்த 23,000 ரெக்கவர் பண்ணி நமக்கு 24,039, அதாவது 24,000க்கு மேலே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இதே தொடர்ந்து மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கியே நகர்ந்துச்சு அப்படின்னா முதல் கட்டமாக 24,320 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மேஜராக இந்த ஒரு ஜோன் கிடச்சிருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 24,601 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த 601ஐயும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி நகருதுன்னா அடுத்த கட்டம் 24,838 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து கீழே நகருது அப்படின்னா கண்டிப்பாக 24,000 திரும்பவும் நமக்கு உடச்சி கீழே இறங்கும். அப்படி உடச்சி கீழே இறங்குச்சு அப்படின்னா முதல் கட்டமாக 23,802 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே நமக்கு அதுக்கான சார்ட் பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுது. இப்போ இதையும் உடச்சி கீழே நோக்கி இறங்குதுன்னா 23,565 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதையும் உடச்சி கீழ் நோக்கி இறங்குதுன்னா நமக்கு இங்கே ஏற்கனவே ஒரு சைட் மூமெண்ட் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சு. இப்போ அந்த சைட் மூமெண்ட் கிட்ட நமக்கு வரும் 23,284 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் வச்சிருக்கோம். நம்மளோட வெள்ளிக்கிழமையில பார்த்தோம்னா ஹை லெவல் 24,365 நமக்கு கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் கிட்ட வந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 24,039. இதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்திருக்கு. சப்போர்ட் லெவல் 23,500. வெள்ளிக்கிழமைக்குரிய லோ லெவல் 23,847. நமக்கு இந்த லெவல் ரீச் ஆகலை. இப்போ இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலுக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நடுவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே ரெண்டு க்ளோனிங் சேனல். இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த 1வது சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 1வது சேனலில் நமக்கு இங்கே உடச்சி கீழ் நோக்கி தொடர்ந்து நகர்ந்துன்னா அதாவது 23,800க்கு கீழே நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப மார்க்கெட் உடச்சி 23,800ஐயும் உடைச்சிது அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இங்கே மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 23,300 வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இதுவே மார்க்கெட் திரும்பவும் நமக்கு இதே சேனலுக்குள்ள நகருதுன்னா 24,400 வரைக்கும் நகர்றதுக்கு அடுத்த வாரத்தில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல நிஃப்டி 50யோட அனலைசிஸ் பார்த்தலாம். இங்கே நமக்கு தொடர்ந்து ஹை லெவல் செக் பண்ணிட்டே வந்தோம். இப்போ நமக்கு மேல் நோக்கி ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா சமநிலையில் நேராக நகர்ந்துகிட்டு இருக்கு. லோ லெவல் பார்க்கும் பொழுது ஹையில் தான் இருந்தது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு மேல் நோக்கி இருந்தது. இப்போ திரும்பவும் கீழ் நோக்கி இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்தது நம்ம இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுதோம். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த சார்ட் பேட்டர்ன் எல்லாத்தையுமே நமக்கு என்ன ஆகும்னா உடச்சி கீழே இறங்கும். அப்போ உடச்சி நமக்கு அதாவது 24,000 திரும்பவும் உடச்சி 23,500 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே நமக்கு கால்குலேட் பண்ணி வச்ச பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இந்த இடத்துல நமக்கு வெள்ளிக்கிழமைக்குரிய லோ லெவல் 54,176.
54,000 நமக்கு இன்னும் உடைக்கல. 54,000 உடைக்காம மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 54,176ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை லெவல் 55,350 வரைக்கும் மூவ் ஆச்சு. க்ளோசிங் பாயிண்ட் 54,664. அதாவது லோ லெவலை டச் பண்ணிட்டு நமக்கு திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ரெக்கவர் ஆகி திரும்பவும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இதே தொடர்ந்து மார்க்கெட் வந்து நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நகருது அப்படின்னா ஓப்பன் ஆகி நகர ஆரம்பிச்சிச்சுன்னா முதல் கட்டம் 55,284 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை நமக்கு இங்கே இந்த ஜோன்னா நமக்கு இதுதான் நமக்கு இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் முக்கியமான ஜோனாக இருக்கும். இது ஒரு வி ட்ரெண்ட் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,904 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுதான் நமக்கு ஜோனாக இருக்கும். இப்போ இந்த ஜோனை நம்ம எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 56,458 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டுகள் பிரேக் உடச்சி கீழ் நோக்கியே மார்க்கெட் நகருதுன்னா 54,110 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதையும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சார்ட் பேட்டர்னோட இங்கே மேட்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ இதை உடச்சி திரும்பவும் கீழ் நோக்கியே நகருதுன்னா 53,556 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடத்துல 54,000 நமக்கு உடச்சி கீழே இறங்கும். இதையும் தொடர்ந்து மார்க்கெட் வந்து கீழ் நோக்கியே நகருதுன்னா 52,936 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமைக்குரிய ஹை லெவல் 55,350. நம்ம இங்கே வச்சிருக்கிறது 55,500. இந்த லெவல் நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. சப்போர்ட் லெவல் 54,500. நமக்கு லோ லெவல் பார்த்தோம்னா 54,176. இந்த லெவலும் ரீச் பண்ணல. இந்த இரண்டு லெவலுக்கு நடுவில் தான் நமக்கு இங்கே பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகும். இப்போ அடுத்த கட்டம் நமக்கு மார்க்கெட் கீழ் நோக்கியே நகருது அப்படின்னா எங்கே வந்து மார்க்கெட்டில் அடுத்த ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தோம்னா 53,800 இந்த பாயிண்ட்ல அதான் இந்த பாக்ஸ் நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். 54,600ல இருந்து 53,800 வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு கண்டிப்பாக 53,000 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து இங்கே லைனை நமக்கு டச் பண்ணியிருக்கு, அதையும் பார்க்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ரிவர்ஸ் ஆகி மேல் நோக்கி நகர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவே மேல் நோக்கி நகருதுன்னா நமக்கு 55,500 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கே ஹை லெவல் ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ மேல் நோக்கியே நகர்ந்துட்டு இருந்தது என்ன இருக்குன்னா திரும்ப நமக்கு நிஃப்டி வந்து சமநிலை அடைஞ்சு லோ லெவல் மட்டும்தான் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா நமக்கு ஹை லெவலுமே அப்படியே நமக்கு ஒரு ஷார்ப்பாக கீழே இறங்குறத பார்க்க முடியுது. இப்போ இந்த ஷார்ப்பான லெவல் நமக்கு எங்கே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 53,800. அப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு திரும்ப நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.